பார்க்க போகிறது என்னென்னா பதி. ஸோ பதியை பற்றி சிவபெருமான் வந்து பதி பசு பாசத்தை ஃபஸ்ட்டு வந்து நந்தி பெருமான்கிட்ட சொல்கிறாங்க. நந்தி பெருமான் வந்து திருமூலர்கிட்ட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அணுவோட மெய்ப்பொருளை அறியறது வந்து அறிவு. அப்படி பார்த்தோன்னா மெய்ப்பொருள் ஒன்று, பொய்ப்பொருள் ஒன்று, அறிவு பொருள் ஒன்று அப்படிங்கிறது 3 பொருள் இருக்குது. மெய்ப்பொருள் அப்படின்னா பதி, அடுத்தது வந்து பொய்ப்பொருள் அப்படின்னா அதில் இருக்க பாசம், அப்புறம் வந்து அறிவு பொருளுங்கிறது தான் பசு. ஸோ பதியை வந்து நம்ம சிவம்னு சொல்லலாம், பசுவை வந்து ஆன்மான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து மெய்ப்பொருள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தோற்றத்தில் வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராதது தான். தோற்றத்தில் வந்து எந்த ஒரு கேடும் வராதது தான் நம்ம வந்து மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். பதியில் வந்து எந்த வருஷம் ஆனாலும் எத்தனை காலம் ஆனாலும் அதில் வந்து தோற்றத்தில் வந்து எந்த ஒரு கேடும் ஏற்படாது. அதனால தான் இது மெய்ப்பொருள். அதுக்கு அடுத்தது வந்து பாசத்தை நம்ம எதுக்கு பொய்ப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இது உலகத்தில் தோன்ற உலக போகங்கள், உலகத்தில் தோன்ற எல்லா போகங்கள் எல்லா விஷயத்துலையும் இது இன்வால்வ் ஆகிறதால தான் இதை வந்து பொய்ப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அறிவு பொருள் எப்படின்னா என்னென்னா ஆட்டமோட உள்ளே இருக்கிற எனர்ஜியை வந்து அறியறது தான் அறிவு பொருள், அதுதான் பசு. ஸோ ஒரு பொருளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு பொருள் இருக்கா இல்லையா நிரூபிக்கிறதுக்கு வந்து 3 வழிகள் இருக்குது. அதில் பொதுவாக நம்ம எந்த வழி யூஸ் பண்ணுவோனோ அப்படின்னா பிரமாணங்கிற வழியை தான். பிரமாணம் இதில் ஆகம பிரமாணம் அப்படிங்கிற ஒரு வழி இருக்குது. அப்படின்னா என்னென்னா வாய்மொழி மூலம் அறிவது. அப்போனா அந்த காலத்தில் இருக்க ஞானிகள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத வாய்மொழி மூலமாக சொல்லியிருப்பாங்க. அதை ஆகமனும் சில புத்தகங்கள்லையும் இருக்கும், அதை வந்து வேதங்கள்னு நம்ம குறிப்பிடுறோம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன அப்படின்னா அதுதான் அனுமானம். அனுமானம் மூலமாகவும் ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வேதங்களில் குறிப்பிடுறது, அதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஆகம முறைப்படியும் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு பானை இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஆல்ரெடி அந்த பானையை செஞ்சவங்கள நம்ம நேரில் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அந்த பானையை வச்சியே அப்போ யாரோ ஒரு பர்சன் இந்த பானையை க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தான் காடை பார்க்கலினாலும் இந்த வேர்ல்டை க்ரியேட் பண்ணது, இந்த யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணது காடுங்கிற ஏதோ ஒரு சுப்பீரியர் பவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் அனுமான பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த விவாதத்துக்கு வரதுக்கு முன்னாடி உலகம் தான் இதுக்கு அடிப்படையே. உலகம்னு ஒன்று இருந்தால் தான் இந்த ஃபுல் யூனிவர்ஸும் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம நம்ப முடியும். அப்போ உலகம்னு ஒன்று நம்பினாதான் உலகத்தை படைச்சவங்கிறதுக்கு பேச்சுக்கே இடமா இருக்குது. ஆனால் உலகம் உண்மையாகவே க்ரியேட் ஆகியிருக்கா அப்படிங்கிறது அது காடால் தான் க்ரியேட் ஆகிருக்கா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. ஆனால் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டா கண்ணால் பார்க்குறதால அது உண்மையாகவும் நம்ப முடியாது. இந்த விவாதத்தில் வந்து உலகம்தான் இதுக்கு அடிப்படையே. உலகம்னு ஒரு விஷயம் இருக்குங்கிறத நம்ம நம்பினாதான் காடுங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச முடியும். ஆனால் உலகங்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறதால அது உண்மைன்னு சொல்லிட்டு நான் நம்பிட முடியாது. ஏன்னா கண்ணில் இருக்க கண்ணையும் சில நேரத்தில் நம்ப முடியாது அப்படிங்கிற சைவ சித்தாந்தர்கள் வந்து சொல்கிறாங்க. உலகத்தை வந்து நம்ம ஒரு தோற்றமாக எடுத்துக்கிட்டாலும் அப்போ அது படைச்சவங்க ஒருத்தனோ ஒருத்தியோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி உலகத்தில் வந்து ஒரே நேரத்தில் நிறைய பொருட்கள் வந்து தோன்றி அதே மாதிரி ஒரே நேரத்தில் அந்த பொருள் உற்பத்தி ஆகியும் ஒரே நேரத்தில் எல்லா பொருளுமே அழியறதையும் நம்ம கண்ணால் பார்க்குறோம். இதே மாதிரி தான் வேர்ல்டு கண்டிப்பாக க்ரியேட் ஆகும், திரும்பி டிஸ்ட்ராய் ஆகும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கிறது நியதி தான். ஆனால் இந்த விஷயத்தை யாருமே பார்க்காதால இது ஒரு ஃபேக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட முடியாது. இப்போ வந்து இறைவனை வந்து சித்து பொருள்னும் அதே மாதிரி உலகத்தை வந்து அசட பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அசட பொருள்லேருந்து அசட பொருள் தான் கிரியேட் ஆகுமே தவிர சித்து பொருள்லேருந்து அசட பொருள் கிரியேட் ஆகாது. எப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து வேர்ல்டில் வந்து ஒரு அசட பொருள்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து காட் வந்து ஒரு பியூரான திங். ஸோ இவர்கிட்ட இருந்து நம்மள மாதிரி இருக்கிற சாதா சட பொருட்கள் வந்து கிரியேட் ஆக முடியாது. வெறும் வேர்ல்டில் இருந்து மட்டும்தான் எல்லா ஹியூமன்ஸும் கிரியேட் ஆகுறாங்க அப்படிங்கிறத சைவ சித்தாந்தர்கள் வந்து ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி அந்த பானை எக்ஸாம்பிளை வச்சு பார்த்தோன்னா இப்போ ஒரு பானை செய்கிறதுக்கு மண் வந்து நிறையா விஷயத்தை கடந்து நிறைய ஸ்டேஜஸை கடந்து வந்து தான் பானையாக க்ரியேட் ஆகுது. அப்படி பார்த்தோன்னா நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், பிளான்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு காடும் நிறையா ஸ்டேஜெல்லாம் க்ராஸ் பண்ணி வந்தால் மட்டும்தான் அவர் வந்து ப்ராப்பராக எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணியிருக்காருன்னு நம்ப முடியும். ஆனால் காடால் எந்த ஒரு விஷயத்தையும் எதனாலே அவர் அஃபெக்ட் ஆகாமல் எப்போதுமே ஸ்டேபிளாக இருக்கிறதால அவரால் இந்த யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சைவ சித்தாந்தர்கள் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இதனால் சைவ சித்தாந்தங்களோட கொள்கை என்ன அப்படின்னா இறைவனால்
ஃபார்ம் ஆகலை இந்த வேர்ல்டு, மாயைங்கிற ஒரு விஷயத்தால் மட்டும்தான் இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து சூரியனோட ஒளியால் தான் தாமரை வந்து மலருது. ஆனால் அதனால் தாமரைக்கு சூரியனுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. அதே மாதிரி தான் காட் வந்து நம்மளை கிரியேட் பண்ணுறாரு. அவருக்கு எந்த ஒரு அஃபெக்டும் எந்த ஒரு ஸ்டேஜஸும் அவர் கிராஸ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இங்கே வைக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சிவம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அணுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சின்ன பவர் இருக்குல்ல, அந்த அணுக்குள்ளே இருக்கிற அந்த 6 உயிராக இருக்கிற அந்த நுண்ணிய அந்த மெயின் விஷயம் அதுதான் சிவம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் அந்த அணுவே இயங்குது. அந்த அணு ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கிய மூலக்கூறு யார் அப்படின்னா அந்த ஆதியாக இருக்கிற அந்த ஒரு விஷயம்தான். அந்த விஷயத்தை தான் நம்ம சிவம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அணுவை வந்து பரமணு அப்படின்னு சொல்லலாம். அந்த பரமணு இப்போ அணுன்னு பார்த்தோம்ல, அந்த பரமணுவை வந்து நம்ம 3ஆக சொல்லலாம். ஒன்று வந்து பதின்னு சொல்லலாம், சிவம்னு சொல்லலாம், இறைவனு சொல்லலாம். ஆல்ரெடி வந்து சைவ சித்தாந்தர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இறைவனால இந்த வேர்ல்டு ஃபார்ம் ஆகல, மாயையால் தான் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறைவன் தான் வந்து அவரோட சக்தியை வச்சு மாயையே வந்து வேலை செய்ய வைக்கிறாரு. தட் மீன்ஸ் என்னன்னா, காட் தான் வந்து மாயைங்கிற ஒரு விஷயத்தையே சிம்பிளைஸ் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறாரு. அந்த மாயையை வந்து வேலை செய்ய வைக்கிறதே காட் தான். இந்த மாயைக்கு கேபிட்டலாகவும் ஹெட்டாகவும் இருக்கிறது காட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த காடுக்கு இருக்கிற 3 ஆக்டிவிட்டீஸ், 3 தொழில் என்ன அப்படின்னா, ஆக்கல் 1, காத்தல் 1, அழித்தல் 1. அதான் நம்ம முதல்ல பிறக்கிறோம், அதுக்கப்புறம் வாழ்கிறோம், அதுக்கப்புறம் இறக்குறோம். இந்த 3 ஃபார்மேஷனையுமே காட் தான் டிசைட் பண்ணுறாரு. எப்படி டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம பண்ணுற நல்லது கெட்டதை வச்சு தான் காட் வந்து இந்த 3 விஷயத்தையும் நம்மளுக்கு செஞ்சு தராரு. அடுத்தது பார்க்குறோம் அப்படின்னா, காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, காரியம் இல்லாமல் காரணமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு விஷயம் நடக்காமல் ஒரு ரீசன் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் நம்மளுக்கு ஒரு ரீசனும் கிடைக்காது. அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு அணுக்குள்ள இருக்கிறது தான் பரமணு. அந்த உள்ள இருக்கிற அந்த மூலக்கூறை தான் வந்து பரமணு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து அந்த பொருளுக்குள்ள வந்து ஒரு பொருள் ஃபார்ம் ஆகுதுன்னா, நம்ம இது ஆல்ரெடி நிறைய முறை பார்த்துருப்போம். இருந்தாலும் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பொருள் புதுசா ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற 3 முக்கியமான விஷயங்கள், நித்தியமான ஸ்டேபிளா இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று பதி, இன்னொன்று பசு, இன்னொன்று பாசம்ங்கிற இந்த 3 விஷயம்தான். அடுத்தது பதினா என்ன அப்படின்னா, இந்த பரமணு, அதாவது பரமாத்மா, த சுப்பீரியர் பவர் அப்படின்னு தான் பதி. அடுத்தது வந்து பசு யாரு அப்படின்னா, ஆன்மா, உயிர் அப்படின்னு சொல்லலாம், சோல். நமக்குள்ள இருக்க சோலை தான் பசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது பாசத்தை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, அது ஒரு நித்திய பொருள் தான், ஆனா அது சட பொருள் தான் அப்படின்னு சொல்றாங்க. தட் மீன்ஸ் என்ன, ஒரு அட்டாச்மெண்ட், எல்லா விஷயத்தையும் பார்த்து அட்ராக்ட் ஆகிற ஒரு விஷயம் தான் பாசம். அதனால இந்த ஒரு சடப்பொருள் இதுக்குள்ள இருக்கிறதால மட்டும்தான் இதனால பதியை அடைய முடியல. தட் மீன்ஸ் காடான சுப்பீரியர் பவரை வந்து இந்த பாசத்தால ரீச் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்க்குறோம். பதி டாபிக் வந்து இந்த வீடியோட ஓவர் ஆயிடுச்சு. ஸோ பதி வந்து ஒரு பெரிய டாபிக். நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை ஷார்ட்டாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம இதில் பார்த்துருக்கோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தா நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம எழுத வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த டாப்பிக்கில் வந்து ரிப்பீட்டடாக சொன்ன விஷயத்தே தான் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் கேதர் பண்ணி இதில் போட்டிருக்கோம். நீங்கள் புக்கையும் ரெஃபர் பண்ணி படித்தா கொஞ்சம் இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஷார்ட்டாக சொல்ல போனோம் அப்படின்னா, காடுங்கிற சுப்பீரியர் பவரோட ஆக்டிவிட்டிஸ் என்ன, அவர் என்ன பண்ணுறாரு, அவரால் இந்த வேர்ல்டு ஃபார்ம் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற நிறையா விஷயங்கள்லாம் சஜஷன் எடுத்து உண்மையாக இந்த வேர்ல்டு காடால் தான் கிரியேட் ஆச்சா அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் அதில் கணித்து சொல்லியிருக்காங்க. ஸோ காடால் தான் இந்த வேர்ல்டு கிரியேட் ஆச்சு, அதனால தான் நம்மளும் கிரியேட் ஆனோம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் இங்கே ப்ரூஃபோட சொல்ல பார்க்குறாங்க. இதில் வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். பதிங்கிறது இதான் ஷார்ட்டாக.